ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு டார்கெட் டிஎன்பிஎஸ்சி பை ஜேக்கப்ஸ் கிரேட் மைண்ட்ஸ். வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு முறை இந்த வீடியோல உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, வரக்கூடிய ஜூலை 12 நடக்க போற குரூப் 4 எக்ஸாமுக்கு நம்ம இன்னும் 2 வாரம் தான் இருக்கு. ஸோ இதுல எப்படி நம்ம தயார் செய்யலாம், லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றதா இதுல பத்தி பேச போறோம். ஸோ இந்த குரூப் 4 தேர்வுக்கு நீங்க ரொம்ப நாளாவே ப்ரிப்பேர் பண்ணிருக்கலாம், மேபி சில வருடங்களா ப்ரிப்பேர் பண்ணலாம், கடந்த 6 மாதங்களா ப்ரிப்பேர் பண்ணலாம். இதான் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டா இருக்கலாம். ஆல்ரெடி நீங்க இந்த நேரத்துக்குள்ளாடி நல்லா தயார் செய்திருப்பீங்க. ஸோ இதை வந்து எப்படி நம்ம மேக்சிமைஸ் பண்றது அப்படின்றதா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இந்த குரூப் 4 தேர்வை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்வியில கூட நிறைய பேர் போஸ்டிங்க விட்டுருப்பாங்க இல்லையா? அந்த ஒரு கேள்வி கூட ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு கொஸ்டினும் ஒவ்வொரு ஆன்சரும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கடைசி நேரத்துல நம்ம எப்படி நம்மளோட ப்ரிப்பரேஷனை என்ஹான்ஸ் பண்ணலாம், எப்படி அதிகபட்சமா மதிப்பெண்களை வாங்கலாம் அப்படின்றதா இந்த வீடியோவோட ஒரு நோக்கம். ஸோ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 200 கேள்விகள் எக்ஸாமுக்கு கேட்கறாங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும். அதுல 100 கேள்விகள் லாங்குவேஜ், அதாவது தமிழ், பொது தமிழ் தான் மேக்சிமம் எல்லாருக்குமே பொதுவாவே பொது தமிழ் தான் இருக்கு. இந்த பொது தமிழ்ல 100 கேள்விக்கு எவ்வளவு மேக்சிமைஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு மேக்சிமைஸ் பண்ணுங்க. ஸோ பொதுவாவே இந்த தமிழுக்கு 96, 95 மதிப்பெண்கள் வந்து ஜென்ரலா போடக்கூடியவங்களுக்கு தான் இந்த குரூப் 4ல வந்து உறுதியா வந்து போஸ்டிங் கிடைக்குது. ஸோ அதனால குறைந்தபட்சம் ஒரு 90க்கு மேல வந்து போட்டே ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு தமிழ் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. இந்த தமிழ்ல ஒவ்வொரு ஏரியாவுக்கும் நீங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணும். இப்போ புதிய சிலபஸ் படி பாத்தீங்கன்னா இந்த ஜெனரல் தமிழ், பொது தமிழ் வந்து முக்கியமா இலக்கண பகுதியை மையப்படுத்தி தான் கேள்விகள் கேட்கிறாங்க. ஸோ அந்த இலக்கணத்தை திரும்ப திரும்ப நிறைய பிராக்டிஸ் பண்ணி பாக்குறது, உங்களுக்கு ஒர்க் ஷீட்ஸ் வச்சிருப்பீங்க, ஒர்க் புக்ஸ் வச்சிருப்பீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இலக்கணம் மட்டும், அதாவது முதல்ல இருந்ததை விட ட்ரெண்ட் வந்து நிறைய சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த இலக்கணத்துக்கு நிறைய ஏன்னா தவறுகள் வந்து பொதுவாகவே இலக்கணத்துக்கு நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த தவறுகள் வராத மாதிரி ஒவ்வொரு இலக்கணத்துக்கும் நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. தமிழுக்கு நிறைய நேரம் ஒதுக்குங்க. டெய்லி வந்து ஒவ்வொரு சிலபஸை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதுல வந்து ஒர்க் புக்கோ இல்லைன்னா கட்டாயமா ஒரு தமிழுக்குன்னு ஒரு புத்தகம் வச்சிருப்பீங்க, ஒரு ஏதாவது ஒரு கைடோ அந்த மாதிரி ஏதாவது வச்சிருப்பீங்க. அதுல ரிப்பீட்டடா ஒவ்வொரு ஏரியால இருக்கக்கூடியதை ஒரு வாட்டி பாருங்க, டெய்லி பாருங்க. உங்களுக்கு இப்ப பிரித்தெழுதுதல் இருக்கு, மரபு பிழைகளை நீக்கிறது இருக்கு, சந்தி பிழைகளை நீக்கிறது இருக்கு. ஸோ இப்போ செய்வினை, செயற்பாட்டு வினை, இந்த மாதிரி வாக்கியங்கள் இருக்குன்னா எல்லாத்தையுமே அந்த சிலபஸ் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ஓரெழுத்து ஒரு மொழி எல்லாத்தையும் ஒரு வாட்டி பார்த்துட்டீங்களா அப்படின்றத பாருங்க. தமிழ் டெய்லி ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு பார்ட் பை பார்ட்டா ரிவிஷன் வந்து நிறைய பண்ணுங்க. ஏன்னா தமிழ்ல ஒரு மதிப்பெண் கூட விடக்கூடாது. நம்ம இந்த லாஸ்ட் 2 வீக் எவ்வளவு ரிவிஷன் பண்றோமோ அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது தமிழுக்கு மட்டும் இல்ல, பொது அறிவு ஜெனரல் ஸ்டடீஸ்க்கும் அது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அதனாலதான் திரும்பவும் சொல்றேன், நல்ல ரிவிஷன் பண்ணுங்க. தமிழுக்கு டெய்லி வந்து ஒரு 6 to 7 மணி நேரம் ரிவிஷன் பண்றதுக்கு டைம் ஒதுக்கும். ஏன்னா இந்த டைம்ல வந்து நீங்க டிவியேஷன் ஆகக்கூடாது, டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. எக்ஸாமோட ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கீங்க. ஸோ இப்போ வந்து குறைஞ்சது நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 10 மணி நேரமாவது ஃபுல்லா ரிவிஷன் பண்றதுக்கும் பிராக்டிஸ் பண்றதுக்கும் நிறைய டைம் ஒதுக்கியே இருக்கணும். 10 மணி நேரம்ன்றது கம்மி தான். ஏன்னா ஒரு முழு வெறியோட இருக்கீங்கன்னா உங்களோட கவனம் சிதறாம அதுல மட்டும்தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ அது தாண்டி வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஜென்ரல் மென்டல் அபிலிட்டி, மேத்ஸ், ஆப்டிடியூட், ரீசனிங், இப்போ ரீசெண்டா நடந்த குரூப் 1 பேப்பர், பழைய குரூப் 4 பேப்பர், இதெல்லாம் திரும்ப திரும்ப போட்டு பார்க்கணும். உங்களுக்கு மேத்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலா பேசிக் ஃபார்முலா பிளஸ் நிறைய பயிற்சி இருக்கணும். எந்த ஏரியால நீங்க வீக் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், எந்த ஏரியால நீங்க ஸ்ட்ராங் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். மேத்ஸ்ல கேள்விகளுக்கு ஆன்சர் விடலைன்னா உடனே அதை வந்து ஆப்ஷன்ல இருந்து எடுத்து போட பழகி பார்க்கணும். ஸோ இதெல்லாமே வந்து நிறைய பயிற்சிகள் இருக்கணும். உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஏரியா வால்யூம்ல வீக்கா இருக்கீங்கன்னா ஃபார்முலாவை கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க, டெய்லி பாருங்க. ஏபிஜிபி உங்களுக்கு பார்க்கணும், அதை பாருங்க. ஒர்க் அண்ட் டைம்ல நீங்க வீக்கா இருக்கீங்க, இல்லைன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ரேஷியோ ப்ரொபோர்ஷன், இல்லைன்னா ஒரு நம்பர் சீரீஸ், எதுல நீங்க வீக்கா இருக்கீங்களோ அதுக்கு கொஞ்சம் அதிகமா டைம் கொடுங்க. ஸோ அது நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. தெரிஞ்சதே திரும்ப பார்க்காதீங்க. தெரியாத ஏரியாக்களுக்கு நிறைய, அதாவது பிராக்டிஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. மேத்ஸ் ஒன்னா ஸோ ஜென்டல் மென்டல் அபிலிட்டி டெய்லி பிராக்டிஸ்ல இருக்கணும். அதை தாண்டி ஸோ நீங்க 6th இருந்து 10th புக் வரைக்கும் ஏற்கனவே நல்லா தரவா படிச்சிருப்பீங்க. ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலர்லா 9th 10th சயின்ஸ் புக்லாம் திரும்ப திரும்ப பாருங்க. சிலபஸ் பேஸ்டா இருக்கக்கூடியதை ரிவைஸ் பண்ணுங்க. இப்போ குப்தாஸ் இருக்குன்னா குப்தாஸ் ரிவைஸ் பண்ணுங்க. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதை ரிவிஷனுக்கு பக்காவா ஒரு ஷெட்யூல் போடுங்க. ஒரு நாள் ஃபுல்லா ஒரு சப்ஜெக்ட் வந்து ரிவைஸ் பண்ணுங்க. திரும்ப திரும்ப அதை ரிவைஸ் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு வந்து ஹிஸ்டரி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்னா அதை வந்து 10th புக்கு, 12th புக்கு, 6th புக்கு, 11th புக்கு, இதுல என்ன இருக்கோ அதை எல்லாத்தையுமே
செவன்த் புக் இதெல்லாம் கம்பேர் பண்ணி தேவையானதை டைம் எடுத்து, அதாவது ஒரு 3 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா அது எல்லாத்தையுமே ஸ்பீடா பார்க்கணும். ரிவிஷன் தான் முக்கியம். எந்த இடத்துல கேள்வி கேட்பாங்கன்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த டைம்ல, ரைட்டுங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாலிட்டி, பர்டிகுலர்லி 6 to 10th புக்ல இருக்கக்கூடியதா பாலிட்டி நிறைய ரிவைஸ் பண்ணுங்க. ஏன்னா இதுலதான் பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஸோ இந்த ஏரியாக்கள் தான் கம்பைன் பண்ணி தான் உங்களுக்கு யூனிட் 9 கேள்வி கேட்பாங்க. ஸோ இந்த 6th புக்ல இருந்து 12th புக் வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஹிஸ்டரி இதெல்லாம் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா நீங்க படிச்சிருப்பீங்க, படிச்சதா ரிவிஷன் பண்ணி ஆகணும். தமிழுக்கு முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா தமிழ்ல நம்ம 100 வாங்கணும் அப்படின்ற ஒரு இலக்கோட போனாதான் எங்கேயாவது கொஞ்சம் சறுக்குனா ஒரு 95, 96. ஸோ இப்ப முன்னாடி மாதிரி எக்ஸ்டென்சிவா இலக்கியம், நூல் அறிஞர்கள் பத்தி எல்லாம் ரொம்ப அதிகமா தகவல்கள் இல்லை. இருந்தாலும் அந்த அறிஞர்கள் இங்க சிலபஸ்ல கொடுத்திருக்கக்கூடிய அறிஞர்களை பத்தி டீடைல்டா நம்ம நோட்ஸ் கூட நான் டெலிகிராம் சேனல்ல கொடுத்திருக்கேன். அதை வந்து ரிவைஸ் பண்ணி பாருங்க. ஸோ நிறைய பிராக்டிஸ் பண்ணும். தமிழ்ல ஜென்டல் அபிலிட்டில நிறைய பிராக்டிஸ் பண்ணும். அதே மாதிரி இப்போ ரீசெண்டா நடந்த குரூப் 1 கொஸ்டின்ஸை பாருங்க. ஜெனரல் ஸ்டடீஸ்ல எப்படி எல்லாம் கேள்வி கேட்பாங்க, எங்க இருந்தெல்லாம் கேள்வி கேட்கறாங்க. ஆர்பிஐல இருந்து 2 கேள்வி வந்திருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ்ல இருந்து நிறைய கேள்வி வந்திருக்கு. அயோத்திதாச பண்டிதார் இந்த மாதிரி ஏரியாஸ்ல இருந்தெல்லாம் கேள்வி வரும். பொதுவா இந்த வாட்டி வரல. ஸோ எந்த ஏரியால கேள்விகள் வந்திருக்கு, இப்போ ருக்குமணி லட்சுமிபதி அந்த ரோல் ஆஃப் உமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அந்த ஏரியால இருந்து கேள்விகள் வருது. ஸோ பத்மாசினி அம்மையாள் அதுல இருந்து கேள்வி வருது. அஞ்சலை அம்மாள்ல இருந்து கேள்வி வருது. ஸோ இதெல்லாம் திரும்ப திரும்ப பாருங்க. சுப்பிரமணிய சிவால இருந்து கேள்விகள் நிறைய வந்திருக்கு. விஓசில இருந்து கேள்விகள் வரலாம். ஸோ இந்த மாதிரி ரெஸ்பெக்டிவ் ஏரியாஸை கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி பாருங்க. அம்பேத்கர்ல இருந்து கேள்வி வருது, பெரியார்ல இருந்து கேள்வி வருது, அண்ணால இருந்து கேள்வி வருது, அவங்களோட மேகசின்ஸ் என்ன. ஸோ இதெல்லாம் நீங்க கொஞ்சம் ப்ரிப்பேர்டா ரெடியா இருந்தீங்கன்னா உங்களோட கான்பிடென்டே உங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸை ஜெயிச்சு கொடுக்கும். அது வெறும் கான்பிடன்ட் மட்டும் இருந்தா போதாது, ஏற்கனவே நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கணும். இந்த 2 வாரத்துல நீங்க நல்ல ரிவைஸ் பண்ணிருக்கணும். ஒரு ரிவிஷன் தான் ஒரு கீ. நீங்க வந்து இவ்வளவு வேணாலும் நல்லா படிச்சிருக்கலாம். இப்போ ஃபைனல் ஸ்டேஜ்ல ரிவிஷன் பண்ணும்போது நிறைய, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டில நிறைய ஆர்டிகிள்ஸ் வந்து உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். சில ஐயர்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகிறத அலைன் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த வைஸ் ராய்ஸ்ல இருந்தெல்லாம் கொஸ்டின் கேட்கறாங்க, யார் எந்த இயர்ல இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலே இந்த வாட்டி குரூப் 1 அந்த சென்சார்ஷிப் ஆக்ட், லார்ட் கேனிங், லார்ட் லிட்டன் எல்லாம் மாத்தி மாத்தி கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஹிஸ்டரி, கல்ச்சர், ஜியாகிரபி கொஞ்சம் பாருங்க. ஜியாகிரபில 10th ஜியாகிரபி மட்டும், அதாவது ரிவிஷன் தான் நான் சொல்றேன். இதெல்லாம் திரும்ப படிக்க சொல்ல, டெய்லி ஒரு ப்ராப்பர் ரிவிஷன் பிளான் இருக்கும். ஏன்னா ரிவிஷன் பண்ண நமக்கு கான்பிடன்ஸ் கூடும். இந்த ரிவிஷன் எங்க அதிகமா இருக்கணும்னா, திரும்பவும் சொல்றேன், பொது தமிழ் அப்படின்னு அதை தாண்டி ஜென்ரல் மென்டல் அபிலிட்டில நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதுதான் நம்மளோட ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஏரியா. குறைஞ்சது ஒரு 170, 75 கொஸ்டின் மேல போடணும் அப்படின்ற ஒரு ஏமோட போங்க. ஸோ மற்றபடி பயப்பட வேண்டிய தேவையில்ல. உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க. அது எல்லாமே கரெக்டா நடக்கும். எக்ஸாமால ஃபியர் இல்லாம எக்ஸாமை ஃபேஸ் பண்ணாலே பாதி விஷயங்கள் சரியா வரும். நீங்க நிறைய நல்லா படிச்சிருப்பீங்க. நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க படிச்சதெல்லாம் ரீடைன் பண்ணணும்னா ஒரு சரியான ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி வேணும். உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க கஸ்டமைஸ்டா ஒரு ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி போட்டு அதை ஃபாலோ பண்ணுங்க. ஆனா குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 10 மணி நேரமாவது அதுக்கு ஒதுக்குனீங்கன்னா உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வரும். ஏன்னா நிறைய பேர் லாஸ்ட் 2-3 நாளா நிறைய டைம் ஒதுக்கி படிப்பாங்க. ஸோ இந்த ஒரு 14 days நீங்க ஏற்கனவே போட்ட எஃபோர்ட்டை இன்னும் மேக்ஸிமைஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஸோ நம்ம குரூப் 2க்கும் அடுத்தது ஒரு புதிய பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம். அந்த பேட்ச்ல ஏதாவது ஜாயின் பண்ணணும் உங்களுக்கு தோணுதுன்னா ஆன்லைன் கோர்சஸ் கம்ப்ளீட்டா கொடுப்போம். ஸோ அதுல ஜாயின் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா, வேற ஏதாவது டாபிக் பத்தி வீடியோ போடணும் அப்படின்னா அதையும் கமெண்ட்ல பண்ணுங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ குரூப் 4 தேர்வு எழுதக்கூடிய எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் வாழ்த்துக்கள். ஸோ நல்லா எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுங்க. அதுக்கு வரக்கூடிய வாரங்களை, நாட்களை நல்ல ஒரு எஃபிஷியண்டான, நல்ல ஒரு பிளான்டா ஒரு ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜியை நீங்க உருவாக்குங்க. அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோல சந்திப்போம் நண்பர்களே. தேங்க்யூ.